தீபத் திருநாள் அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா, அப்படி அந்த தீபத்தை எண்ணெய் போட்டு ஏற்றுறது. எண்ணெய் போட்டு தான் ஏற்றணும். எண்ணெய், நல்லெண்ணெய். அதே மாதிரி நெய், இந்த பஞ்சக்கூட்டு எண்ணெய் அதெல்லாம் வேண்டாம். நெய் எப்பவுமே திரியை வந்து திரிச்சு தான் போடணும். பஞ்சு திரியை நிறைய பேர் சார் நான் விசேஷ ஆராதனை இந்த கார்த்திகை மாதம் கார்த்திகை தீபத்தன்னைக்கு பண்ணினா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பா. ரொம்ப விசேஷமான ஆராதனை சொல்லட்டா, தாமரை திரி அதை பஞ்சு திரி கூட போட்டு சேர்த்து ஏற்றுறது. எருக்களந்திரி இருக்கு. தாமரை திரி செல்வத்தை கூடி கொடுக்கும், எருக்களந்திரி நோயற்ற வாழ்வை கொடுக்கும். அவ்வளவு விசேஷம் கொண்ட இந்த கார்த்திகை தீபம் தொட்டு மாதம் முழுக்க நம்ம வந்து வீட்டில் தீபம் ஏற்றுற வழக்கங்கள். வாசப்படியிலேருந்து வீட்டினுடைய முகப்பெல்லாம் தீபம், வீட்டினுடைய சுவாமிக்கு தீபம். நம்ம விசேஷ நாட்களில் தானே குத்துவிளக்கு ஏற்றுவோம். ஆனால் அந்த கார்த்திகை மாதம் முழுக்க பார்த்துட்டோம்னா குத்துவிளக்கு. அப்போ ஐஸ்வர்யம் கொண்ட அற்புதமான மாதங்கள்ல இந்த கார்த்திகை மாதங்கள் ஒன்று. அப்போ இருளுக்கு அந்த இடத்துல இடமே இல்லை. எங்களுக்கு அவ்வளோ விளக்கு ஏற்ற முடியாதுமா, பரவாயில்ல நிறைய விளக்கு ஏற்றணும்னு இல்லை. நீங்கள் ஒத்தப்படையில் எத்தனை விளக்கு உங்களால் ஏற்ற முடியுமோ ஏற்றுங்க. கம்மி அப்படின்னா கூட 27 விளக்கு ஏற்றணும். ரொம்ப கம்மி ஏற்றணும் அப்படின்னா கூட 27 விளக்கு ஏற்றணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எவ்வளோ நேரம் வந்து விளக்கு எரியுது அதை கணக்கு கிடையாது. ஒரு அரை மணி நேரம் எரிஞ்சால் கூட போதுமானது. கம்மின்னா கூட 27 விளக்கு ஏற்றுங்க. அதிகம்னா எவ்வளோ வேணாலும் ஏற்றுங்க. ஈசனோட கடாட்சம் கிடைக்கிறதுக்கு. அரிசி பானையில் 1, உப்பு பானையில் 1, புளி பானையில் 1, இப்படியெல்லாம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சின்ன வயசில் எங்கள் பாட்டி ஏற்றி பார்த்துருக்கோம். இப்போ உங்களுக்கு முடியும்னா அந்த மாதிரி பண்ணுங்கள். இல்லைனா நான் முன்னமே சொன்ன மாதிரி வாசலில் ஒவ்வொரு ரூம்னோட வாசலில் எந்த ரூம்லேயும் அன்றைக்கி இருட்டு இருக்கக்கூடாது. வீடு எவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலும் எவ்வளோ சின்ன வீடாக இருந்தாலும் மொத்த